ஒரு வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விட்டுருவோம். ஒயிட் கலரில் இருந்தால் தான் அது தோசை அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கலேருந்து எல்லாத்தையும் இந்த காலத்துக்குள்ள வந்து வளர்த்துட்டோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது கலர்னோடனே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வச்சுக்காதீங்க. சிறுதானியம் ராகியில் பண்ணுன தோசை. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் சிறுதானியத்தில் அப்படின்னா கேழ்விறகு, ராகி என்று சொல்லக்கூடிய கேழ்விறகு. இந்த கேழ்விறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கிய டானிக்கே இந்த கேழ்விறகு தான். அதை வச்சு ஒரு ரெசிபியை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறலாம். கேழ்விறகு வெங்காய தோசை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற போகிறோம். நைட்டே நீங்கள் ஒரு கப்பு கேழ்விறகை ஊற வச்சு அதை அரைச்சு நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கடையில் மாவா வாங்கி சாப்பிட்றத விட இது நல்ல சுவையாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிறதுனால டேஸ்ட்டு சுவை நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறது சிறுதானியத்தில் மிகவும் சிறந்த உணவாக இன்றைக்கு வரைக்கும் சிறுதானியம் எவ்வளவோ மறைஞ்சதுக்கப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேப்பை தான். கேப்பை தோசை, அதாவது ராகி தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நைட்டு ஒரு கப் அளவுக்கு கேப்பை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதோடு வந்து 1/4 கப்பு புழுங்கல் அரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தோசைக்காக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு தோசை அரைக்கிறதுக்கு தோசை மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ நைஸாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம கேப்பை தோசை ஊற்றலாம் வாங்க. ஒரு சாஸ்பன் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி போடணும். நம்ம சட்டி காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம் பொடிசாக வெட்டி இருக்குது. அதோட கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கோம். ஒரு மிளகாய், பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசை மாவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேப்பை, புழுங்கல் அரிசி, உளுந்து எல்லாம் நைட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வதக்கி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து தோசை ஊற்ற வேண்டியது தான். ராகியில் வந்து உங்களுக்கு நிறைய ரெசிபி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம தோசைக்கல் போட்டு ரெடி பண்ணிக்கிறலாம். கல் சூடானதும் அதை வந்து நல்லா நம்ம தொடச்சிட்டு இப்போ வந்து இதில் தோசை ஊற்றிடலாம். அப்படியே ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விட்டுருவோம். இப்போ தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு கொடுக்கலாம். ஒயிட் கலரில் இருந்தால் தான் அது தோசை அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கலேருந்து எல்லாத்தையும் இந்த காலத்துக்குள்ள வந்து வளர்த்துட்டோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது கலர்டுனோடனே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வச்சுக்காதீங்க, சிறுதானியம் ராகியில் பண்ணுன தோசை. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள வெங்காயம் பச்சை மிளகா மொறுன்னு தான் இருக்குது. நம்ம ஆர்டினரி தோசை மணிக்க தான். ஸோ இதை வந்து சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ வெள்ளை கலரில் சாப்பிட்றது என்றைக்குமே நம்ம உடம்புக்கு ஆபத்துன்றதை இப்போ எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் ரெசிபி பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது. வெள்ளை மாவு அரைக்கிறதோட இது ஈஸியாக அரைச்சிடலாம். ஸோ இதை வந்து பிள்ளைங்களுக்கு பழக ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ஹெல்த்தை நல்லபடியாக நம்ம கொண்டு வரோன்ற அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் இந்த மணிக்க சிறுதானிய பொருட்களில் அவங்களுக்கு ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம தோசையை டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதில் டேஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்து உடம்புக்குள்ளே கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அயன் சக்தி, இதில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி எல்லா பிள்ளைங்களும் வீக்னஸாக இருக்குது. ஒரு ஏதாச்சும் ஃபீவர் வந்துச்சுன்னா அப்படியே எல்லாத்துக்கும் கொட்டுது. என்ன காரணம்னா எதுவுமே ஸ்ட்ரென்த் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அயன் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆஸ் அ டாக்டர் அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நான் சாப்பிட்றதுக்கும் சொல்கிறேன். பட் நம்ம ஹெல்த்துக்காகவும் சரி, இந்த மணிக்கு ராகி தோசை நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் எல்லா நாளும் செய்ய மாட்டேன், வாரத்தில் ஒரு நாளாச்சும் செஞ்சு சாப்பிட்டா நல்லது. ஆக்சுவலாக வெறும் தோசையாகவே சாப்பிடவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் பழகணும், இல்லை பெரியவங்க எல்லாமே தேங்காய் சட்னியோ இல்லைன்னா நாட்டு சக்கரை வந்து வச்சு சாப்பிட்டா உண்மையிலே இன்னும் சூப்பராக இருக்கும் ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.